மிதுன ராசிக்கு கர்மச்சனியாக இருக்கார். ஏன்னா மிதுன ராசிக்கு பாருங்கள், அவர் தான் வந்து 8, 9 கூடையவர் பாக்கிய அதிபதியே வந்து அவரே வருங்க 10ஆம் இடத்துல கர்மசனியாக இருக்கார். உச்ச குருவாக இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து வாக்குஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போ வந்து வாக்கால் யார் தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வக்கீல், அதே மாதிரி பாருங்கள் காலேஜில் உள்ள லெக்சர்கள், டீச்சர்ஸு, மத போதகர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சனி வக்ர காலங்களில் இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து புதியதாக முயற்சி மட்டும் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் பணம் வந்து அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வந்து நீங்கள் தொழில் பண்ணக்கூடாது. அப்போ இது வரைக்கும் விரைய செலவுகள் இருந்தது எல்லாமே பாருங்கள், இப்போ வந்து விரைய செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். அதை முதல்ல ஒரு நிவர்த்திக்கு வந்துடுவார். தூக்கமே இல்லாமல் இருந்தேன், நான் படுக்கவே 3 மணி 4 மணி ஆச்சுன்னு சொல்கிற மிதுனராசிக்காரங்களுக்கு இப்போ தான் பாருங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், வாஸ்து நிபுணர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். ஸோ பல துறைகள்ல வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள பல துறைகள்லையும் வல்லுனராக இருக்கக்கூடிய நம்மளுடைய எஸ்.ஆர். சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். இதுல ஆன்மீக பரிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சனி வக்ரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியனோட அந்த புவியீர்ப்பு விசையானது கிடைக்கணும். ஏன்னா அந்த கதிர்வீச்சு வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு கிடைக்கிறப்ப தான் அந்த கிரகங்கள் வந்து சுற்றி சொல்ல முடியும். அப்போ சனி ஏற்கனவே பாருங்கள் மந்த கிரகம் வேறு. இவர் வந்து சூரியன் இருக்கிற ராசியிலிருந்து 6, 7, 8 வர்ற தன்னுடைய ட்ராவலில் இருக்கிறப்ப தான் வந்து வக்ரமாவார். ஆனால் சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினால இவர் வந்து முன்னாடி பின்னாடி ரிவர்ஸில் வக்கரத்தில் போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஏற்கனவே ஸ்லோவான சனி பகவான் அது இப்போ பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிப்பார். ஆனால் பாருங்கள் இந்த வக்ர நேரத்தில் தான் ஒவ்வொருத்தர் ராசியிலையும் ஒவ்வொருத்தர் ஜாதகப்படியும் நன்மையை தரணும்னா பாருங்கள் அதிக அளவில் கொடுப்பாரு. அதே நேரங்களில் கெடுதல் செய்யறதுனாலும் பாருங்கள் அதிக அளவில் கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் எந்தெந்த காரியங்கள் முடங்கி இருக்கோ அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்தார் அப்படின்னா சனி வந்து நன்மைகளை அதிகமாக கொடுத்து இந்த குறுகிய நாளில் முடிச்சிடுவார். என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி இரவு வக்ரத்தை ஆரம்பித்து டிசம்பர் 10ஆம் தேதி இரவு வரைக்கும் தன்னுடைய வக்ரகதியிலேயே இயங்குறாரு. வக்ரகதினாலே பாருங்கள் நம்ம முன்னோக்கி போய்கிட்டு திடீர்னு பாருங்கள் பிரேக் போட்டு பின்னாடி திரும்புகிறோம், பின்னாடி ரிவர்ஸ்லேயே நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் பாருங்கள் வக்ரகதி அப்படிங்கிறது. அதே மாதிரி இவருக்கு இந்த சனி வக்ர காலங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு பகவானையே உச்ச குருவான குருவோட பார்வை வந்து அக்டோபர் 31 வரைக்கும் நம்ம சனி மேலே விழுகுது. அப்போ அது வரைக்கும் இந்த வக்கர சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் நமக்கு தாக்கத்தை கொடுக்காது. அது உங்கள் சுயசாதகப்படி தாக்கத்தை கொடுக்காம தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து அக்டோபர் 31ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் டிசம்பர் 10 இரவு வரைக்கும் குறிப்பிட்ட வாரம் 42 நாட்கள் வந்து ரொம்ப எல்லாருமே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இதற்குண்டான பொதுவான பரிகாரம் வந்து உங்களுக்கு நான் கடைசியில் இந்த வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன். நான் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. மிதுன ராசிக்கு கர்மச்சனியாக இருக்கார். இந்த மிதுன ராசிக்கு பாருங்கள் அவர் தான் வந்து 8, 9 கூடையவர் பாக்கிய அதிபதியே வந்து அவரே வருங்க 10ஆம் இடத்துல கர்மசனியாக இருக்கார். அப்போ இப்போ ஏற்கனவே சனி 10ல் உட்காந்துருக்காரே, நமக்கு தொழில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கே, லாபம் வரமாட்டேங்க, சரியான முறை தூக்கம் இல்லையேன்னு சொல்லி இது வரைக்கும் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க நிறைய ஒரு குழப்பத்துலேயும் ஒரு புலம்பல்லையும் இருப்பாங்க. ஆனால் அந்த சனியானவர் வக்ரமாகிறார். வக்ரமாகிறப்ப இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கூடிய குரு பகவான் இவங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ல் வந்து ஒரு பாவியாவது இருக்குங்கிறது ஒரு சோதிட மொழி. ஆனால் இப்போ சனி இருக்காரே, சரி அப்போ தொழிலை கொடுப்பாரா? வக்ர சனி தான் பாருங்கள் இது வரைக்கும் தடை பண்ண தொழிலை உங்களுக்கு வந்து பல மடங்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். ஏன்னா அவங்க ராசிக்கு 7ஆம் அதிபதியும் அவர் தான் பாருங்கள். 7ஆம் அதிபதியான குரு பகவானும் 10ஆம் அதிபதியான குரு பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன்னுடைய உச்ச குருவாக இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து வாக்குஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரு.
அப்போ வந்து வாக்கால் யார் தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வக்கீல், அதே மாதிரி பாருங்கள் காலேஜில் உள்ள லெக்சர்கள், டீச்சர்ஸு, மத போதகர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சனி வக்ர காலங்களில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு தொழிலில் வந்து அதிக அளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த சனி வக்ர காலம் இருக்குது. சரி, இப்போ வந்து நிறைய வந்து நானும் கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு வந்து ஒரு இடமே எனக்கு வாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்து மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், மனசுக்குள்ள உறுத்தல். அப்போ சனி பகவான் வந்து 10ஆம் இடத்த, அதாவது அவருடைய 10ஆம் பார்வையாக அவங்க ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அதே நேரத்தில் பாருங்கள் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் பார்த்து இப்போ ஒரு வருஷமாக அப்படி தான் இருக்குது, ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பீங்கள்ல. இப்போ சனி வந்து தன்னுடைய வக்கர பார்வையாக பார்க்கறதுனால இப்போ தான் பாருங்கள், இந்த குறுகிய காலமே இருந்தாலும் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடோ ஒரு இடமோ வாங்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு கடன் வாங்கியாவது நம்ம ஒரு இடம் வாங்கணும். ஏன்னா சனியோட பார்வை வந்து ரொம்ப பவரானது. ஏன்னா அவங்க ராசிக்குமே அவர் பாருங்கள் நட்பு வேறு, நண்பர் வேறு. அப்படி இருக்கிறப்ப அவர் உங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துருவார், இடம் வாங்கி கொடுத்துருவார், அதே மாதிரி வீடு வாங்க கொடுத்துருவார். நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள்லாம் பாருங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருவாரு. அது எப்படி அரசாங்கத்தால் உதவி பெற்று ஒரு லோன் வாங்கி ஒரு கடன் வாங்கி கட்டக்கூடிய அமைப்பையும் பாருங்கள் சனி பகவான் கொடுத்துருவாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து புதியதாக முயற்சி மட்டும் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் பணம் வந்து அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வந்து நீங்கள் தொழில் பண்ணக்கூடாது. வேலை பார்க்கலாம், ஆனால் இருக்கிற வேலையில் பிரச்சனைகள் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையை விட்டு நீங்கள் நின்னீங்க அப்படின்னா புதியதாக வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த நேரத்தில் வேலையை விடாதீங்க. ஆனால் நீங்கள் நினைத்த மாதிரியே பாருங்கள், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும். இது எல்லாமே சாத்தியமாகும் இந்த வக்ரசனி காலங்களில். ஆனால் அவங்களுக்கு வந்து வேலையை விட்டால் மட்டும்தான் ஒரு புதுசாக ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் இருக்கிற வேலையவே அப்படி கொண்டு போங்க. சரிங்க, இப்போ சனியோட பார்வை வந்து உங்கள் ராசிக்கு வந்து 4லையும் பார்க்குறாரு, அதே நேரத்தில் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் விரைய செலவுகள் இருந்தது எல்லாமே பாருங்கள் இப்போ வந்து விரைய செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். அதை முதல்ல ஒரு நிவர்த்திக்கு வந்துடுவார். தூக்கமே இல்லாமல் இருந்தேன், நான் படுக்கவே 3 மணி 4 மணி ஆச்சுன்னு சொல்கிற மிதுனராசிக்காரங்களுக்கு இப்போ தான் பாருங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. நான் தூங்கி பல நாளாச்சு, தூக்கமே வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் சனி வந்து இந்த வக்ர காலத்தில் இருக்கிறப்ப தான் தூக்கம் நல்லா நிம்மதியாக வரும் உங்களுக்கு வந்து. ஏன்னா சனியோட பார்வையை வந்து சனியை வந்து குரு பார்க்குறப்பே பாருங்கள் அவருடைய தன்மை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ எந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்குறாரோ அது எல்லாமே பாருங்கள் நன்மையாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த சனி வக்ர காலங்களில் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அங்கே வந்து அது வெள்ளிக்கிழமை மட்டும் அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய திருநங்கைகளை வரவழைச்சு நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு தாம்பலம் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு 101 ரூபா வச்சு அவங்களுக்கு ஸ்வீட்டு வாங்கி கொடுக்கணும். நீங்கள் எந்த தொழில் வச்சுருந்தாலும் சரி தான், சரி நான் வந்து தொழில் பண்ணுறதுக்கு அவளை வர வைக்க முடியாது, வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னா காலையில் எங்கேயாவது நீங்கள் வேலைக்கு போகிறப்ப அவளை பார்த்தீங்கன்னா அவளுக்கு எல்லாம் வச்சு ஒரு 101 ரூபா கையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை விஷயமாக நீங்கள் போகிற காரியம் அனைத்துமே வந்து சரியான முறையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ள இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாருங்கள் பொது பலன்கள் தான். இதுக்கு வந்து பொதுவான ஒரு பரிகாரம் இப்போ சொல்ல போகிறேன் நான். அடுத்து ஒவ்வொருடைய ஜாதக பற்றி நீங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கீழ்கண்ட நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வெறும் வந்து கோவிலுக்கு போகிற ஆன்மீக பரிகாரம் மட்டுமே இல்லாமல் நிறைய வந்து பாருங்க வாழ்வியல் பரிகாரம், அது எல்லாமே வந்து இந்த சனி வக்கரத்தால் ஏற்படக்கூடிய நிறைய கஷ்டங்களை நீக்கிறதாக இருக்கும். சனி அப்படின்னால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூலி தொழில் பார்க்குறவங்க, அதாவது மூடை தூக்குறவங்க, அப்புறம் பாருங்கள் துப்புரவு வேலை பார்க்குறவங்க, நகராட்சியில் வேலை பார்க்குறவங்க, இன்னொன்று தனிமையாக இருந்து கஷ்டப்படக்கூடியவங்க தான் சனியோட காரகத்தில் வருவாங்க. அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். ஊனமுற்றோர்கள் இவங்க எல்லாமே சனியோட காரகத்துவம் தான். நீங்கள் சனிக்கிழமை பாருங்கள் காலையில் வந்து 1 6 to 7 இல்லைன்னா மதியம் வந்து 1 2 இந்த கோரைகளில் சனி கோரை இது வந்து இதில் போய் ஏதாவது உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சனியால் ஏற்படக்கூடிய கர்மாவானது குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து பாருங்கள் இது மட்டுமே கிடையாது, இன்னொன்று சனி வக்ர காலங்களில் வந்து
நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா ராசி நட்சத்திரமாக இருந்தாலுமே வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே டெய்லி வந்து பாருங்கள், காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 50 ஸ்டெப்பு வந்து பின்னாடி நடக்கணும். இப்போ நம்ம சனி பகவான் என்ன செய்வார், ரிவர்ஸில் தான் போகிறாரு. அதே மாதிரி நீங்களும் காலையில் வந்து 50 ஸ்டெப்பு நீங்கள் பின்னோக்கி நடக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் ஒரு 50 ஸ்டெப்பு வந்து பின்னோக்கி நடக்கணும். இந்த 2 தடவை நீங்கள் பின்னோக்கி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா, சனியால் வரக்கூடிய அந்த வக்கரகதியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் துயரங்களும் குறைய ஆரம்பிக்கும். இந்த ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அருமையா சொன்னீங்கம்மா. நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது இந்த ராசியா இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவை, மருத்துவ ஜோதிடரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்பர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், இல்ல வண்டியோட நம்பர் வந்து எந்த நம்பர் வச்சா எனக்கு லக்கா அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்க டைரக்டா சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.